ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் மசாலா. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 2 கப் காஞ்ச பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 5 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், விட்டாச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்றது பாருங்கள். இப்போ மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். 1 2 இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 1 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுங்க அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஒரு 3/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கிரேவி ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி மேலே வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட குட்டி குட்டியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கலாம். துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், நம்ம சுண்டல் மசாலா ரெடி. பாய்.